ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பேச்சுலர் கிச்சனில் மீன் கறி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கிறங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அப்புறம் மீன் கழுகி ரெடியாக இருக்குது. இந்த மீன் என்ன மீன் பேருன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது சில ஊரில் நகரம்பாங்க, சில ஊரில் ரோமியம்பாங்க, சில ஊரில் சங்கராம்பாங்க. நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா கரைச்சி வச்சுக்கணும். அது என்னென்ன போடணுன்னு பாருங்கள். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகத்தூள் போட்டுக்குருவோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள். அப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் இதில் தான் சேர்க்கணும். ஸோ அதனால் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இது கூட புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா ரெண்டையுமே. அது மட்டும் இல்லாமல் கூடவே கொஞ்சம் வெங்காயம், பாதி வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு பாக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா மிக்ஸிங்க நல்லா கலந்துக்கிடுங்க. தக்காளி, பச்சை மிளகாலாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அடுப்பில் பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நல்லா சூடாகிடுச்சு பாத்திரம். இப்போ எண்ணெயை போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூனுக்கு சோம்பு போடுறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வெந்தயம் போடுறேன். அது கூடவே நம்ம வச்சுருக்கிற பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அதோட நல்லா ஒரு நல்ல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதுதான் நம்ம தாளிப்பு. அதுக்கப்புறம்லாம் தாளித்து ஊற்றுறதுலாம் கிடையாது. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை மசாலா தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் இப்போ மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலா வாசனைலாம் போகணும். அதெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம மீனை போடுவோம். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மீனை எடுத்து அப்படியே மெதுவாக தண்ணிக்குள்ளே இறக்கிடுவோம். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். 10 நிமிஷத்தில் மீன் சூப்பராக வந்துடும். சோத்துக்கு அரிசியும் களைஞ்சி வச்சாச்சு. ஒரு மீன் எடுத்து மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். பொரிச்ச மீனுக்கு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. மீன் நல்லா வந்துருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்குறோம்.
அதுக்கப்புறம் ஃபோன் வந்துருச்சு, அதனால் வந்து பேச முடியல. அப்புறம் அப்பளம் பொரிச்சிக்கிருவோம். அப்புறம் மீன் பொரிச்சதையும் வந்து வீடியோவும் எடுக்க முடியல. அதையும் பொரிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட தயாராகிடுச்சு. நல்லா சுடு சோறு, அப்புறம் மீன் குழம்பு, ஒரு தலை பீஸு, அப்புறம் கொஞ்சம் பப்படம். குழம்பு டேஸ்ட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி நல்லா வரலண்டா கமெண்டில் கழுவி ஊற்றுங்க. அதான் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்படியே மறக்காமல் லைக்கு, கமெண்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.